என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமானேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். அந்த இடத்தில் ஒரு ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். அவன் பெயர் அதோனி பேசேக் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். இவன் ரொம்ப பெரிய ஒரு ராஜா, 70 ராஜாக்களை வீழ்த்தினவன். அப்போனா யோசித்து பாருங்க, இவன் எவ்வளோ பெரிய ஒரு ராஜாவாக இருப்பானே. ஆனால் இந்த ராஜாவுக்குள்ள ஒரு கொடூரமான ஒரு எண்ணம் காணப்பட்டது. அது என்ன தெரியுமா? அதாவது தன்னால் தோற்கடிக்கப்பட்ட அந்த ராஜாக்களுடைய கை கால்களின் பெருவிரல்களை எல்லாம் துண்டித்து போட்டுருவான். இப்படி எத்தனை பேருடைய கை கால் பெருவிரல்களை துண்டித்து போட்டான்? 70 பேருடைய கை கால் பெருவிரல்களை துண்டித்து போட்டான். அது மாத்திரம் இல்லை, இன்னும் ஒரு கொடூரமான ஒரு காரியம் அவனுக்குள்ளே காணப்பட்டது. அப்படிப்பட்டவங்களை இழிவாக நடத்தி தன் மேஜையின் மேலிருந்து கீழே விழுகிற உணவுகளை அவங்க பொறுக்கி தின்னத்தக்கதாய் அவர்களை அவ்வளவு இழிவுபடுத்தி நடத்த ஆரம்பித்தான். நல்ல ஜெயத்தை பெற்ற ஒரு ராஜா தான். ஆனால் அவனுக்குள்ளே காணப்பட்ட இந்த இழிவான ஒரு காரியத்தை பாருங்க. என்ன நடந்தது தெரியுமா? முடிவில் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் அடியெடுத்து வைத்த பொழுது இவன் அவர்களால் வீழ்த்தப்பட்டான். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், நான் எப்படி செய்தேனோ அதே போல கர்த்தர் எனக்கு செய்து சரி கட்டினார் என்று சொல்லி அவன் சொல்லுவதை நம்ம பார்க்க முடியும். நான் எவ்வளோ கொடூரமாக நடந்தேன், அப்போ ஆணவத்தில் பயங்கரமாக சிரித்தேன், ஆனந்தப்பட்டேன். ஆனால் நான் செய்ததுக்கெல்லாம் வட்டியும் முதலுமா ஆண்டவர் எனக்கு செய்து நீதியை சரி கட்டினார் என்று சொல்லி அவன் சொல்லுவதை நீங்கள் பார்க்க முடியும். பாருங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் 6வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைக்கு ஆணவத்தில் ஆடுகிறவர்கள் எல்லாம் தலைக்கால் தெரியாமல் ஆடிக்கொண்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க செய்கிற காரியங்கள் எல்லாம் ரொம்ப அவங்களுக்கு சக்ஸஸாக முடியறதுனால ரொம்ப தலைகால் புரியாமல் ஆடிக்கொண்டு இருப்பாங்க. ஆனால் நாட்கள் வரும், கர்த்தர் அவளுக்கு நீதியை சரி கட்டுவார். பாருங்க, அவங்க விதைத்ததை அவங்க அறுக்கத்தக்கதான காரியத்தை கர்த்தர் செய்வார். பாருங்க, எல்லா சமயத்திலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட நடந்து கொள்ள வேண்டும். பாருங்க, யாரும் இதை பார்க்கல, யாருக்கு இது தெரியாது, யாரும் நம்மளை தட்டி கேட்க முடியாதுன்னு சொல்லி ஆணவத்தில் நடந்து கொண்டு இருக்கக்கூடாது. ஏனென்றால் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பழிவாங்கும் எண்ணங்கள், கொடூர எண்ணங்கள், இப்படி மற்றவர்களை இழிவாய் நடத்துகிற காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. பாருங்கள், தாழ்மையை தரித்து கொள்வோம். எல்லா சமயத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்த ஆரம்பிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.